நம்ம ஊருக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அந்த பெருமை கல், மண், கோயில் மட்டுமல்ல. ஒரு குரல், ஒரு கலை, ஒரு அடையாளம். மதுரை மண்ணிலிருந்து, சிறிய பறவை கிராமத்திலிருந்து உலகமே திரும்பிப் பார்க்க வைத்த ஒரு மகத்தான கலைஞர். அவர்தான் கலைமாமணி பரவை முனியம்மாள். அவர்கள் 1973ஆம் ஆண்டு ஜூன் 25 அன்று பரவை என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார் முனியம்மாள். வசதிகள் குறைந்த வாழ்க்கைதான். ஆனால் குரலில் மட்டும் குறைவே இல்லை. கோவில் திருவிழாக்கள், ஊர் விழாக்கள், அம்மன் கோவில் பாடல்கள், இவையெல்லாம்தான் அவருடைய மேடை. மைக் இல்லாமல் கூட நூற்றுக்கணக்கான மக்களை கட்டிப்போடும் வலிமை கொண்ட குரல் அது. மண்ணின் மணம் கலந்த பாடல்கள். அதிலிருந்தது வேதனை, மகிழ்ச்சி, நகைச்சுவை, பக்தி எல்லாமே. இந்த நாட்டுப்புற இசையை உலகமே கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்தியாவின் பல பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் பாடி தமிழ் கலாச்சாரத்தை உயர்த்தினார். 2003ஆம் ஆண்டு ஒரு திருப்புமுனை. தூள் திரைப்படத்தில் இடம்பெற்ற மதுரை வீரன் பாடல். அந்த குரல் கேட்டதும் தமிழ்நாடு முழுவதும் திரும்பிப் பார்த்தது. அதே படத்தில் நடிகர் விக்ரம் ஜோதிகாவுடன் நடித்த பாட்டி வேடம், அந்த சிரிப்பு, அந்த வசனம், அந்த உடல் மொழி மக்களின் மனதில் பதிந்துவிட்டது. அன்றிலிருந்து அவர் தூள்பாட்டி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். 66 வயதில் சினிமாவுக்குள் வந்த ஒருவர் பின்னர் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத முகமாக மாறினார். மறக்க முடியாத பாத்திரங்கள்: கோவில், தேவதையைக் கண்டேன், தோரணை, தமிழ் படம் போன்ற படங்கள் மற்றும் அஜித், தனுஷ், விஷால் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். எந்த வேடம் என்றாலும் இது நம்ம ஊர் பாட்டிதான் என்று தோன்றும் இயல்பு அவரிடம் இருந்தது. நடிப்புடன் நிற்காமல் சமையல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். மதுரை சமையல், கிராமத்து ருசி, அதோடு ஒரு நாட்டுப்புறப் பாடல் நிகழ்ச்சியே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். கலைத்துறைக்கு செய்த சேவைக்காக 2019ஆம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இவையெல்லாம் அவரது வாழ்நாள் சாதனைக்கு கிடைத்த மரியாதை. வயது மூப்பின் காரணமாக 29 மார்ச் 2020 அன்று மதுரையில் அமைதியாக மறைந்தார். ஆனால் அவர் பாடிய பாடல்கள், அவர் நடித்த காட்சிகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்றும் மக்களின் மனதில் உயிருடன் இருக்கிறது. பரவை முனியம்மாள் ஒரு பாடகி மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் குரல், ஒரு கிராமத்தின் அடையாளம், ஒரு கலாச்சாரத்தின் உயிர். பாடல்கள் மறையலாம், ஆனால் அந்த குரல் என்றென்றும் வாழும்.